அன்பு நேயர்களே, அடியேன் 35 வருடங்களுக்கு மேலாக அருள்வாக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அப்பொழுது இருந்த காலகட்டத்தில் 5 ரூபாய் தட்சணை, அதையும் எடுத்து வீட்டு செலவு அடியேனால் பண்ண முடியாது. அப்படியே சேர்த்து வைத்து கொண்டு யாராவது உதவி என்று வந்து கேட்டால் கொடுத்து விடுவேன். இப்படி அருள்வாக்கு கேட்க வருபவர்களாகட்டும், உறவினர்களாக ஆகட்டும், பரிசு பொருளோ இல்லை சாப்பிடுவதற்கு ஒரு பழங்களோ இப்படி அன்பு மேலிட்டால் வாங்கி வரும்போது அதையும் அடியினால் எடுத்து உண்ண முடியாது. உடம்பு படுத்துவிடும். மிகவும் அதற்கான அன்றைய தினம் அதற்கான விலை கொடுக்கும்படி ஆகும். இதையெல்லாம் நன்றாக ஆராய்ந்தே கொடுப்பவர் மனம் நோகாமல் வேண்டாம் என்று மறுத்தாலும் கொடுத்துவிட்டு செல்லும்போது அடியேன் வஸ்திரங்களாய் இருந்தால் வேறு யாருக்காவது கொடுத்து விடுவதும், பழங்களோ மற்ற தின்பண்டங்களாகவோ இருந்தால் கோமாதாக்களுக்கோ அல்லது யாராவது ஒருவருக்கு இல்லாதப்பட்டவர்களுக்கு கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கின்றேன். ஒரு சிலர் அருள்வாக்கு கேட்க வரும்பொழுது 10 அடி தூரத்தில் அவர்கள் நிற்கும் போதே கைகால்கள் சோர்ந்து தலை வெடிப்பது போல் வலி எடுக்க ஆரம்பித்துவிடும். இப்படி ஒன்றா இரண்டா அடியேனால் இந்த இம்சையெல்லாம் பட முடியவில்லை. வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் கெட்டு, அன்றாட வீட்டு வேலைகளும் கெட்டு இப்படி இருந்தது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அடியேன் சொல்வதை 15 வருடங்களுக்கு முன்பு நிறுத்திவிட்டேன். பொதுவாக ஜாதகம் பார்த்த காலகட்டத்தில் எனது கணவர் மிகவும் குறைச்சலான தொகையை வாங்குவார். அதாவது ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு வரை 200 ரூபாய் தான் வாங்குவார். அதிலும் குறிப்பிட்டதை எடுத்து கோவில் உண்டியலுக்கு என்று வைத்து விடுவார். அதுதான் முறை. இப்படியெல்லாம் தான் ஜாதகம் சொல்பவர்களாய் இருந்தாலும், அருள்வாக்கு சொல்பவர்களாய் இருந்தாலும் வருபவர்களின் வினையால் அல்லாடவே செய்வார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அடியேன் சொல்வதை நிறுத்திவிட்டேன். இருந்தாலும் எந்நேரமும் தேவார திருவாசகங்கள் படிக்கும் நாவால் 4 நல்ல வார்த்தையை சொல்லலாமே என்றுதான் எண்ணி பதிவுகளை வெளியிடுகின்றேன். இப்படி ஒருவருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது என்று வாழும்போது சீண்டி பார்ப்பவர்களை மட்டும் மன்னிக்க முடியவில்லை. ஒரு முறையா, இருமுறையா, இப்படி தொடர்ந்து தொல்லை கொடுப்பவர்களை சபிக்கவே தோன்றிவிடுகிறது. இந்த சாபம் இடுவது என்பது அடியேனால் மட்டுமா முடியும்? எனது அன்னையின் கோபம் என்றே எண்ணிக்கொள்வேன். அன்பு நேயர்களே, பொதுவாக இந்த பிறவியில் நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் வாழ்ந்து விடுவோமே. அடுத்த பிறவி கட்டாயம் வேண்டாம் என்று எண்ணுகிறோம் அல்லவா? அப்படி இருக்கும்போது இந்த பிறவியில் நல்ல முறையாக வாழ்ந்து விடலாமே. இப்படித்தான் அன்னை எனக்கென்று வகுத்த பாதையில் அடியேனால் செல்ல வேண்டிய காலகட்டத்தில்தான் என்றுமே உள்ளேன். இது எனக்கு மிகவும் பிடித்தமான பாதைதான் அன்பு நேயர்களே.